உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல உள்ள கட்டுரைகளை நம்ம வீடியோவா மேக் பண்ணி இந்த பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸினுடைய லிங்க் டைட்டில் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோனுடைய கடைசி பேஜ்லயும் கொடுக்கறேன். மறக்காம அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. இதற்கு முந்தைய வீடியோல நா. முத்துக்குமார் அவர்களுடைய முன்பணி காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த வீடியோல அடுத்த கட்டுரையா பின்பணி காலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டுரையை பத்தி நம்ம பேச போறோம். முன்பணி காலம் அப்படிங்கறதுல நா. முத்துக்குமார் அவர்களுடைய அந்த உதவி இயக்குனர் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லையா. லைக் ஒரு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அகைன் ஒரு growth வரும்போது அந்த பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்றத நா. முத்துக்குமார் அவர்கள் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு. லைக் அந்த முதல் வரியிலேயே ஒரு ஆழமான கருத்தை நம்ம கிட்ட சும்மா எளிமையா சொல்லிட்டு போறாரு. வேலை இல்லாதவனுடைய பகலும் நோயாளியினுடைய இரவும் எவ்வளவு நீளமானவை அப்படிங்கறத அந்த வரிகளை படிக்கும் போது தெரியுது. லைக் அந்த சினிமாட்டிக் அப்படிங்கறது ஒரு தங்க நிலா மாதிரி தான். தூரத்துல இருந்து பார்க்கும் போது அது அவ்வளவு அழகாக தெரிகிறது. ஆனால் பக்கத்துல போய் பார்க்கும் போது அந்த தங்க நிலவனுடைய பின்பகுதியை பார்க்கும் போது நிறைய அடிகள் இருக்கிறது, பள்ளங்கள் இருக்கிறது, கரைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்கள் சினிமாவினுடைய இன்னொரு பக்கத்தையும் பார்த்திருக்கிறார். அதை நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். உதவி இயக்குநர்களாக நா. முத்துக்குமார் அவர்கள் இருந்த போது தான் யார் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுறாரு. லிஸ்ட் போட்டுட்டு லைக் ஒரு எந்த வேலையும் இல்லாத ஒருவரா இருக்கும் போது அதை செய்யறாரு. அப்படி செஞ்சு அந்த எல்லா டைரக்டருடைய ஆபீஸ்க்கும் ஏறி ஏறி இறங்குறாரு. அவர் இருந்த காலகட்டத்துல செல்போன் அப்படிங்கறது இருந்துச்சு, பட் அவர்கிட்ட இல்ல அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நா. முத்துக்குமார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த டைரக்டருடைய ஆபீஸ்க்கு போய் தான் அவரை பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஆபீஸ்ல செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய நபர்களே வரக்கூடியவங்களை ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புற அளவுக்கு அவங்க இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இயக்குனர்கள் நேர்வாசல் வழியாக வெளியே வராம ரகசிய வழியே அவங்க வெளியே போறாங்க அப்படின்றதையும் நா. முத்துக்குமார் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவரும் இதை இந்த இடத்துல பதிவிட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சினிமாவில ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த இயக்குனர்கள் அந்த திரைப்படத்துல ரொம்ப முக்கியமாக வேலை செய்யக்கூடியவர்களுடைய வீட்டு வாசல்ல போய் அதிகாலை நிற்க வேண்டும் அப்படிங்கறத நா. முத்துக்குமார் அவர்கள் உணர்ந்திருக்காரு. அப்படி செய்யவும் செஞ்சிருக்காரு. நிறைய இயக்குநர்களுடைய வீட்டு வாசல்ல போயிட்டு அதிகாலை காத்துக்கிட்டு இருந்த காலமும் உண்டு அப்படின்றத பதிவு பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல முறை அவர்களுடைய கண்கள்ல படும்போதுதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் யாருப்பா நீ அப்படின்னு கேட்டு அந்த ஒற்றை ஒரு நிமிடம் 2 நிமிடம் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அவகாசத்துல நம்மை பற்றிய எல்லா விஷயங்களையும் டக்குன்னு சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிரிப்பரேஷன் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. நிறைய நிராகரிப்புகள் வருது. அப்ப தன்கிட்ட இருந்த அந்த ஒரு திறமை என்ன அப்படின்னா அந்த கவிதை, கதை, கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிக்கிட்டே இருந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அதை எழுதி இதழ்களுக்கு அனுப்புனதுனால என்னவோ எல்லா இடத்துலயும் விதை விதைப்போம், எல்லா இடத்துலயும் அந்த விதை செடியா முளைக்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தானே. அது மாதிரிதான் நா. முத்துக்குமார் அவர்களுக்கும் அனுப்பின எல்லா இதழ்கள்ல இருந்தும் வராம ஏதோ ஒரு 2-3 இதழ்கள்ல அது பப்ளிஷ் ஆகி அதற்குரிய சன்மானம் வந்திருக்கிறது. அந்த சன்மானம் தான் நா. முத்துக்குமார் அவர்களை அடுத்த நாளை நோக்கி நகர்த்துமே அப்படின்றத அவரு பதிவு பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போதுதான் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு நக்கீரன் குழுமத்துல அப்ப நடத்திக்கிட்டு இருந்த அந்த சிறுகதை கதிர் அப்படிங்கிற ஒரு இதழ் இருந்துச்சு. அந்த இதழ்ல துணை ஆசிரியராக ஒர்க் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் டீச்சர் அந்த இதழுக்கு அதுல ஒர்க் பண்றதுக்கு நா. முத்துக்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி ஒர்க் பண்ணும் போது லைக் அது ஒவ்வொரு மந்த்துக்கும் பப்ளிஷ் ஆகக்கூடிய நூல்.
அப்ப ஒரு மந்த்துடைய லாஸ்ட் 4 days தான் வந்து ரொம்ப பரபரப்பா அந்த ஆபீஸே இயங்கும் அப்படின்னு சொல்லுவாரு. லைக் லாஸ்ட் ஒரு 4 days வந்து வீட்டுக்கே போக கூடாது, அங்கேயே இருந்து தங்கி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்றதையும் நான் முத்துக்குமார் அவர்கள் பதிவு பண்ணிருப்பாரு. அது ஒரு நெரிசலான ஒரு சந்தில ஒரு பில்டிங்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பெரிய ராட்சச மிஷின் வந்து அப்படியே பிரிண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே பண்டல் பண்டலா வந்து பேப்பர் பிரிண்ட் ஆகி வெளியே வந்துட்டே இருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணிருப்பாரு. மேலதான் வந்து ஆபீஸ். லைக் எல்லாருமே கையில டீயும் சிகரெட்டுமாவே வந்து அந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன்ல போயிட்டு எல்லாருக்குமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. லைக் அந்த ஆபீஸ் வந்து வெளியே பூட்டி இருக்கும் நைட் ஆனா, இல்ல ஒரு ஈவினிங் டைம் போல, இல்ல அந்த ஒரு மந்த் எண்டுல போல. லைக் அவரு சொல்லியிருந்தாரு ஆபீஸ் வந்து வெளியே பூட்டி இருக்கும், ஆனா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து போறதுக்கு வேற ஒரு பாத்தை இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு ஏன் பூட்டி இருந்துச்சு அப்படின்றத அவர் அடுத்த லைன்ல சொல்றாரு. அந்த நக்கீரன் குழுமம் வந்து லைக் ஒரு இன்டெலிஜென்ட் டிடெக்டிவா ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணி அந்த பத்திரிகையாளர்கள் வந்து அந்த செய்திகளை சேகரிப்பாங்க இல்லையா. லைக் ஒரு பத்திரிகையாளனுடைய டியூட்டி என்ன அப்படிங்கறதையும் நான் முத்துக்குமார் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி இருந்தாரு. லைக் நடுநிலைமையாக நின்று எல்லாவற்றையும் பார்த்து அதை செய்தியாக வெளியிட வேண்டும், எது நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்லாம் பார்க்காம ஒரு பத்திரிகையாளர் நடுநிலைமையாக செயல்பட்டு தன்னுடைய கடமையை பணியை செய்ய வேண்டும்ன்றத குறிப்பிட்டிருப்பாரு. அப்படி இருக்கும்போது லைக் ஒரு பொலிட்டிக்கலா அட்டாக் பண்ணும்போது அந்த அடியாள்லாம் வந்து யார் அதை எழுதுனா அவங்கள வந்து அடிக்கணும், கைய கால உடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த கும்பலை பார்த்து அந்த கும்பல் வர்றாங்க, வந்து அந்த பூட்டப்பட்ட ஆபீஸ பார்த்துட்டு இன்னும் கொந்தரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படியே வேற இடத்துக்கு போவாங்க. இத வந்து நான் முத்துக்குமார் அவர்கள் அந்த பில்டிங்குடைய மேல ஒரு இருட்டா ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த பிளேஸ்ல நின்னு மேல இருந்து நான் முத்துக்குமார் அவர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுவுமே அவருக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நான் முத்துக்குமார் அவர்கள் புதுசா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நக்கீரன் கொழுமத்துல அந்த சிறுகதை கதிர் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல வந்து ஒரு பார்ட்டை ஒதுக்குறாங்க. இந்த முதலாக அப்படிங்கிற அந்த ஸ்பேஸுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டைரக்டர்ஸ் லைக் மூவி டைரக்டர்ஸா இருக்கட்டும் சரி, மியூசிக்கா இருக்கட்டும் சரி, அவங்க போட்ட இல்ல எடுத்த முதல் காட்சியாக இருக்கட்டும் சரி, எழுதிய வசனமாக இருக்கட்டும் சரி, போட்ட டியூனா இருக்கட்டும் சரி, என்ன அப்படிங்கறத கேட்கறது தான். நிறைய இயக்குநர்கள நான் முத்துக்குமார் அவர்கள் போய் இன்டர்வியூ எடுக்கிறது தான் வந்து அவங்களுடைய நோக்கமே. அப்ப நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போறாரு, அதிகாலையில போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி போயிருக்கும் போது வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இயக்குனருடைய அம்மா வர்றாங்க. அம்மா வந்து வாசல் தெளிச்சுட்டு சொல்றாங்க, நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார், இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து அப்படிங்களாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா சொல்லிட்டு உள்ள போயிட்டு சொல்றாரு. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பையன் தூங்கிட்டு இருக்கான்ப்பா, எந்திரிச்ச உடனே சொல்றேன் அப்படின்னு அன்பா சொல்லிட்டு போறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க. மணி ஒரு 7:15 இருக்கும், அவங்க விடிகாலையிலே போயிட்டாங்க இல்லையா, 7:15 வந்து இருக்கும். அப்ப அந்த டைரக்டர் வந்து நான் முத்துக்குமார உள்ள கூப்பிடுறாரு. நான் முத்துக்குமார் வந்து ரொம்ப விழுவிழுன்னு ஒல்லியா இருக்காரு, அவருடைய ஃபேஸ்ல பிம்பிள் இருக்கு. லைக் ஒரு இளமை பருவத்துல நான் முத்துக்குமார் அவர்கள் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்காரு. சோ உள்ள போனோடனே அவர் சொல்றாரு, அந்த பெரிய டைரக்டர் அவர் சொல்றாரு, எனக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுல நான் வந்து உடன்பாடு இல்ல, இருந்தாலும் நீங்க வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு ஒரு குறிக்கோளோட வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க, உங்களுக்காக நான் அந்த இன்டர்வியூ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார்கிட்ட சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமாரும் கேள்வி கேட்கிறாரு. சார் நீங்க முதல்ல எடுத்த ஷாட் என்ன, காட்சி என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவரு சொல்றாரு, நான் வந்து எடுத்த முதல் படத்துல ஒரு கொள்ளையடிக்கிற சீன், ஹீரோ வச்சு கொள்ளையடிக்கிற சீனை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. நான் முத்துக்குமார் அவர்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ சொல்லி கிளம்புறாங்க இருந்து. உடனே அந்த பெரிய டைரக்டருக்கு ஷாக், என்ன நீங்க இன்டர்வியூன்னு சொன்னீங்க, ஒரு கேள்வியில முடிச்சுட்டு கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் அவர்களும் கிளம்பிட்டாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமாரும் வந்துடுறாரு. அந்த முதலாக அப்படிங்கிற அந்த பகுதியில அந்த இன்டர்வியூ எடுத்த அந்த விஷயத்தை நான் முத்துக்குமார் அவர்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை டிராஃப்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி
அந்த இதழ் வெளிவந்தக்கு அப்புறம் நான் முத்துக்குமார் அவர்கள் அந்த இதழை கொண்டு போயிட்டு அந்த டைரக்டர் கிட்ட காமிக்கிறார். காமிச்ச உடனே ஓ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா இருக்கே அப்படின்னு சொன்னோடனே அந்த இயக்குனருக்கு அந்த முதலாக அப்படிங்கிற அந்த பேஜ் ரொம்ப பிடிச்சு போச்சு. பிடிச்சு போனதுக்கு அப்புறம் லைக் அந்த ஒரு ஹாப்பினஸ்ல நான் முத்துக்குமார பாராட்டுறாரு. லைக் அந்த இயக்குனர் வந்து நல்ல ஒரு நான் முத்துக்குமார் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும்போது நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய ஸ்டைல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த எடுத்து வைக்கிறாரு. சார் எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெரிய டைரக்டர் வந்து இல்ல இந்த படத்துல வந்து எனக்கு தேவையான நிறைய பேர் இருக்காங்க, சோ நெக்ஸ்ட் படத்துல நீங்க வந்து என்னை பாருங்க, நான் அப்ப பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல நண்பனா நீங்க எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் அவர்களை சொல்லி அந்த கான்வர்சேஷன் முடியுது. நான் முத்துக்குமார் அவர்களுமே வந்து அவர் சொன்ன அந்த ஒன் லைனை வந்து புடிச்சுக்காம நான் முத்துக்குமார் அவர்கள் அந்த சந்திப்பை தள்ளி போட்டுக்கிட்டே போனாரு. பிற்காலத்துல நான் முத்துக்குமார் அவர்கள் வளர்ந்துட்டாங்க. அப்ப அந்த பெரிய டைரக்டருடைய அவரே தயாரிச்சு இயக்கக்கூடிய படத்துல வந்து நான் முத்துக்குமார் அவர்களுக்கு பாடல் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டுது. நான் முத்துக்குமார் அவர்கள் முதல் பாடல் எழுதுறாரு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி வரிசையா அவருடைய திரைப்படங்கள் நான் முத்துக்குமார் அவர்கள் பாடல் எழுத ஆரம்பிக்கிறார். பாடல் எழுதி அவ்வளவு இணக்கமாக அந்த பெரிய டைரக்டரும் நான் முத்துக்குமார் அவர்களும் இருந்த போதிலும் அன்னைக்கு ஒரு சின்ன பையன் உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தான் இல்லையா, அது நான் தான் அப்படிங்கறத நான் முத்துக்குமார் அவர்கள் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, யார் அந்த பெரிய டைரக்டர் அப்படின்னு கேட்கும்போது லைக் அவரு தான் நம்ம தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் திரு சங்கர் அவர்கள் தான் அந்த இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். பின்பணி காலம் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு குரோத்தை வந்து கொடுத்திருக்கு அப்படின்றத என்னால உணர முடியுது. அடுத்த ஒரு கட்டுரையில நான் முத்துக்குமார் அவர்கள் என்ன நம்ம கிட்ட சொல்ல வர்றன்றத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் இன்னும் என்னென்ன புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும், இன்னும் என்ன புத்தகங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணி மதிப்புரை செஞ்சு இந்த பக்கத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கறதையும், இல்ல வேறு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல கரண்ட் டாபிக் பத்தி பேசலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.